இப்போ சுந்தர்சி அவர்கள் இந்த தேர்தலில் தாக்கல் செய்த வேட்பு மனுவை பரிசீலிக்கலாம். இந்த வேட்பு மனுவில் உடன் ஃபார்ம் 26 என்ற ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணுவாங்க. அது கட்டாயம் மேண்டேட்டரியாக தாக்கல் பண்ணி ஆகணும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி. அப்படி சுந்தர்சி அவர்கள் தாக்கல் செய்த இந்த ஃபார்ம் 26 என் கையில் இருக்குது. இது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட் தான். இதில் அவர் காட்டியிருக்கக்கூடிய வருமானம், சுந்தர்சி காட்டியிருக்கக்கூடிய வருமானம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் இப்போ 2024 ஒரு 80 லட்ச ரூபா அவர் வருமானம் காட்டியிருக்காரு. குஷ்பு அவர்கள் 49 லட்ச ரூபா வருமானம் காட்டியிருக்காங்க. இது அவங்க பர்சனலான வருமானம்னு காட்டியிருக்காங்க. அதற்கு அடுத்த பக்கம் பார்த்தோம்னா கம்பெனி தொடர்பான விவரங்கள், ஷேர் தொடர்பான விவரங்களை குறிப்பிடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட 3 என்ற காலம் இருக்கிறது. டீடைல்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ், ஷேர்ஸ் அண்ட் யூனிட்ஸ் இன் கம்பெனிஸ் அப்படின்னு இருக்கு. இதில் என் போட்டிருக்காங்க, நாட் அப்ளிகபிள், எங்களுக்கு இது பொருந்தாது, எங்கள்கிட்ட கம்பெனி இல்லை, ஷேர் இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டியதை போல இந்த நிறுவனத்தில் அவங்க 2 பேரும் டைரக்டராக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் பொதுவெளியில் இருக்கிறது. அந்த உண்மையை 3 நிறுவனங்களின் உரிமையாளர் என்ற உண்மையை சுந்தர் அவர்கள் மறைத்திருக்கிறார். சுந்தர்